ப்ரோ ஒருத்தான படம் தான் ப்ரோ. கதை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் அந்த ஆக்சுவலாக எடுக்கிறதுலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தான், கபடி விளாட்றவன் தான். பயங்கரமாக எஃபோர்ட் போட்டிருக்காரு. எங்களுக்கு தெரியுது அது எஃபர்ட் எப்படி இருக்குன்னு. உண்மையாக ரியாலிட்டியாக நடிச்சிருக்காரு. ரியாலிட்டியாக அந்த 2 வருஷம் எஃபோர்ட் போட்டுன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் உண்மையிலே பயங்கரமாக எஃபோர்ட் போட்டிருக்காரு ப்ரோ. பைசன் நல்லா இருக்குது. ஒரு பையனை ஒரு தகப்பன் எப்படி வளர்த்து எப்படி கொண்டுட்டு போகணுமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம். ஆனால் படம் வந்து 100 நாள் நல்லா ஓடும். செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. தீபாவளி வின்னர் நல்லா இருக்குது. ரொம்ப நல்ல கதை, சூப்பராக வந்திருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா, எல்லாரும் போய் பாருங்க. உண்மையிலேயே படம் நல்லா இருக்கு. இப்போ மாரி செல்வராஜ் அவரோட ஒரு இதில் வந்து படம் ஸ்கோர்ஸ் நாம வருதுல்ல, ஸோ அதனால இந்த படம் யூனிக்காக இருக்கு. பசுபதி சார் ஆக்டிங் பற்றி நான் பேசணும்னு அவசியம் இல்லை. பசுபதி சார் வந்து சீக்கிரமாக ஒரு நேஷனல் அவார்டு வாங்கி இன்னும் நிறைய ரெகக்னேஷன் அவர் கிடைக்கணும்னு தான் நான் நம்புறேன். இது கணேசனோட உண்மை கதைன்னு சொல்லும் போது இது இன்னும் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. நிஜமாலே ஒருத்தன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்து நிற்கிறான், நம்மளுக்கு இத்தனை நாள் இவரை பற்றி தெரியாமல் இருந்திருக்குன்றது வந்து நான் உள்ளபடியே ரொம்ப வருத்தமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஆக்டிங்னு பார்க்கும்போது எல்லாருமே அவங்களோட பாட்டை நல்லா கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக வர்த்தான படம் இந்த தீபாவளிக்கு. எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஆக்டிங் சொல்ல விட வாழ்ந்துருக்காரு ப்ரோ. கபடி பிளேயரே வாழ்ந்துருக்காரு. நல்லா இருக்குது. இதே மாதிரி நல்ல இயக்குனர் கூட போனால் துரு வந்து ஒரு முக்கியமான இடத்துல வருவார்.